பழைய ஏற்பாட்டு காலத்திலே ரத்தத்தில் தண்ணியை தெளித்து ஈசோப்பினால் என்ன செய்வாங்க? தெளிப்பாங்க. அந்த தெளிக்கிற ரத்தம் அன்னையோட என்ன செஞ்சிடும்? காஞ்சி மறைஞ்சு இல்லாமல் போயிடும். அல்லேலூயா. இது பழைய உடன்படிக்கையின் அடையாளம். தெளிப்பாங்க. அதாவது ஈசோப்பில் என்ன செய்வார்? மோசே ஜனங்கள் மேலே தெளிப்பார். போ, இன்னையோட உன் பாவம் போச்சு. அப்புறம் திருப்பி அடுத்த வருஷம் வந்து நிற்பார். திருப்பி அவர் சொல்லுவார், இன்னையோட உன் பாவம். அப்புறம் திருப்பி அடுத்த வருஷம் வந்து நின்னா திருப்பி இன்னையோட உன் பாவம் போச்சு போச்சு போச்சுன்னு சொல்லுவாரே தவிர ஒரு நாள் என்ன செய்யாது, அது அங்கே தான் இருக்கும். ஆனால் திருப்பி அடுத்த வருஷம் வந்தாலும் அதே தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இங்கே அப்படி இல்லை. அவர் ஒரு தடவை மறித்து என்ன செஞ்சிட்டாரு? தமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டாரு. இவர் தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்கள் ரட்சிப்பை அருளும்படி அவருக்காக காத்து கொண்டு இருக்கிறது யாரு? நீங்களும் நானும் தான் காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். காத்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு எனக்கும் ரட்சிப்பை அருளும்படி என்ன செய்கிறாரா? இரண்டாம் தரம் எப்படி வரா தெரியுமா? ராஜாதி ராஜாவா கெத்தா வருவார். பாவம் இல்லாதவராய், பரிசுத்தமானவராய், அற்புதராய், உயர்ந்தவராய், ராஜாதி ராஜாவாய் அவர் எனக்காக வரப்போகிறார். அல்லேலூயா. மரணதா, சீக்கிரம் வாருமையா. கர்த்தர் நல்லவர். உங்களுக்காக எனக்காக அவர் பாவம் இல்லாதவராய் வரப்போகிறார். ஏன் வரார் தெரியுமா? வசனம் சொல்லுது, உங்களை என்னை ரட்சித்து கொள்ளும்படியாய், இந்த உலகத்திலிருந்து மீட்டு கொள்ளும்படியாய். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஜலப்பிரவாகம் என்னை சூழ்ந்து கொண்டது, என்னை சுற்றிலுமா என்னை எதிர்க்கிறவர்கள் சூழ்ந்து கொண்டாங்க. ஆனால் கர்த்தரோ கரத்தை நீட்டி என்னை அவர்களின் மத்தியிலிருந்து என்ன செய்தார்? தூக்கி விட்டார். அந்த வசனம் நிறைவேறும். ஆமென். இந்த உலகம் நம்மை சுற்றி ஜலத்தினால் நிறைந்த போல பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. ஆண்டவர் நம்மை ரட்சிக்க வருகிறார். ஆமென். ரத்தம் உங்களுக்காக எனக்காக ரட்சிப்புக்காக சிந்தப்பட்டு இருக்கிறது. கடைசி நாட்கள் அவருக்கு நம்மை எழுப்புகிறவராய், ரட்சித்து தூக்குகிறவராய் இருக்கிறார்.